இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தம் எதற்காக இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிறது என்கிற ரகசியத்தை அம்பலப்படுத்தியிருக்கிறார் ஒரு தேர்தல் அதிகாரி. அப்படி அம்பலப்படுத்தியது மட்டுமல்ல, அம்பலப்படுத்தியதற்கு பிறகு கடந்த வாரம் ஜனவரி 9 அன்றைக்கு அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த சதிக்கு என்னால் கூட இருந்து வேலை செய்ய முடியாது, நான் இவங்க கூட வேலை செய்ய மாட்டேன், நாளைக்கு வரும் தலைமுறையினர் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னுடைய தலைமுறையினர் பதில் சொல்ல முடியாத அளவிற்கு அது சிக்கலாயிரும், அதனால் நான் ஒருபோதும் இந்த சதிக்கு நான் கூட்டு செல்ல மாட்டேன் என்று சொல்லி அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இது எங்கு நிகழ்ந்திருக்கிறது என்றால் மேற்கு வங்க மாநிலம் ஹாவ்லா என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் தேர்தல் அதிகாரியாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மௌஸ்மி சர்க்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. உண்மையிலே அவங்கள பாராட்டணும். ஏன்னா அவங்க வெளிப்படுத்தி இருப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, இல்லையா? ஏன்னா ராகுல் காந்தி உட்பட இந்தியாவுடைய பல பேர் மோடிக்காகவும் அமித்ஷாவிற்காகவும் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலுக்காகவும் தேர்தல் ஆணையம் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது, ஞானேஷ்குமார் என்ன செய்துட்டு இருக்கார், ஞானேஷ்குமாருக்கு முன்னாடி இருந்தவர் என்ன செஞ்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறத தொடர்ந்து அவர்கள் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு வரையிலும் பொறுப்பாக ஒரு இடத்தில் கூட தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க பதில் சொல்லலை. இப்போ இது எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறதுங்கிறத அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. அதில் அவங்க முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 2002 இதே மாதிரி ஒரு வாக்காளர் திருத்த பட்டியல் தயார் செய்யப்பட்டது. அப்போது என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய பெயர் அதில் ஸ்பெல்லிங்கில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னு வைங்களேன், ஒரு தவறு வந்ததுன்னா தேர்தல் படிவம் 8 கொடுத்து அதில் சரி பண்ணி கொடுத்தா உடனடியாக பெயர் சேர்க்கப்படும். ஆனால் இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போது உங்களுடைய பெயர் இப்போ ஒன்றுமில்லை, என்னுடைய பெயர் முகமது அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ முகமது என்கிற பெயர் நான் அவங்களுடைய எஸ்ஐஆர் பட்டியலை பதிவு செய்து நான் கொடுக்குறேன். இப்போ இவங்க 2002 பட்டியலில் போய் பார்ப்பாங்க. அதில் நான் தவறாக பெயர் இதில் சரியாக இப்போ கொடுத்துருக்கக்கூடிய எஸ்ஐஆர் படிவத்தில் சரியாக எழுதி 2002 உள்ளதில் தவறாக நான் எழுதியிருந்தேன்னா அதை கணக்கு காட்டி என்னுடைய பெயரை நீக்கம் செய்கிறார்கள். இது நடந்துட்டுருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக அவங்க சொல்கிறாங்க, ஏராளமான பெயர்களை எப்படி சேர்க்குறாங்க அப்படின்னா OYA அப்படிங்கிற நெய்மில் சேர்க்குறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன் நான் இது சொல்கிறேன் அப்படின்னா, பக்கத்து மாநிலங்கள்லேருந்து பாஜக தலைவர்களோட குடும்பம் அவங்க மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்தை வாக்களித்த செய்தியெல்லாம் இன்றைக்கு ஆதாரபூர்வமாக அம்பலமாகி இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக நீங்கள் ஒரு செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த, அது நமக்கு என்னென்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களை முழுமையாக இந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்வதற்கான திட்டம் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி அவங்க சொல்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் ஏறத்தாழ 1,15,00,000 அதிகமான மக்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெயர்கள் எப்படி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குரல் வலுவாக எழுந்ததுமே அடுத்த நாளே அது 90,000 மாறியது. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு புதிய சாஃப்ட்வேர் இப்போது ராகுல் காந்தி கேட்குறாரு, எப்பா இவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறியே, எல்லாத்துக்கும் நாங்கள் ஆதாரத்தை கொடுக்குறோம், எங்களுக்கு முழுமையான தகவலை கொடு அப்படின்னு சொன்னால் கொடுக்க முடியாது. நீ என்ன பேப்பராக கொடுத்துட்றது, பேப்பராக உட்காந்து நீ பாரு, வருஷக்கணக்கில் பாரு அப்படின்னு. ஆனால் இவங்க கையில் ஒரு சாஃப்ட்வேர் இதுக்காக வச்சுருக்கிறாங்க. இந்த சாஃப்ட்வேரை வைத்து 1.25 கோடி பேருக்கு வாக்களிக்க உரிமை இல்லைன்னு சொன்ன அடுத்த நாளே அது 90 லட்சமாக அது மாறுகிறது. 90 லட்சமாக அது மாறுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த சாஃப்ட்வேரை வச்சு என்னென்னா, இப்போ கானில் முடிகிற பேர், அதே மாதிரி மாஜி என்கிற பெயர், அதே மாதிரி முகமது என்கிற பெயர், இப்படியெல்லாம் பெயர் வந்ததுன்னா உடனடியாக அதை அந்த மாதிரி பெயரை மட்டும் நீக்கம் செய்வதற்குன்னே சாஃப்ட்வேரை ரெடியாக கையில் வச்சுருக்கிறாங்க. இதையெல்லாம் இந்த தேர்தல் அதிகாரி புட்டு வைத்திருக்கிறார். முழுக்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மம்தா ஏற்கனவே சொன்னதான், முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளை திட்டமிட்டு நீக்குவதற்கான ஒரு பெரிய தந்திரம் மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணையம் செஞ்சு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போது அங்கே வேலை செய்த தேர்தல் அதிகாரி இதை அம்பலப்படுத்தி இருக்கிறார். போதாக்குறைக்கு அவங்க என்னென்னா, கடந்த 9 அவங்க ராஜினாமா செய்தாங்க. கடிதத்தில் தான் குறிப்பிட்டிருக்காங்க, இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய சதி நடந்துகிட்ருக்கு, எனக்கு இது மாதிரியான ஒரு விஷயத்தில் என்னால் வேலை செய்ய முடியாது, நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
நமக்கு ஏற்கனவே தெரியும், ராகுல் காந்தி பிரேசில் மாடல் அழகியை கொண்டு வந்து இங்கே பேரில் தேர்தல் ஆணையம் சேர்த்ததுலேருந்து ஒரு நீண்ட பட்டியலை நம்ம நிறைய சங்கிகளுடைய அப்பா அம்மாக்களுடைய பேர் எல்லாமே ஏபிசிடி. ஆமாம், நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் அம்பலமான விஷயம். இப்போ இந்த தேர்தல் அதிகாரியே சொல்லியிருக்கிறாங்க, திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுடைய பெயர்களை நீக்கம் செய்வதுதான் எஸ்ஐஆருடைய திட்டம். இது அடுத்த கட்டமாக எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, யார் யாருக்கு குடியுரிமை இருக்கிறது என்பதை இதை வைத்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல போக வேண்டிய சூழல் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, அமர்த்தியா சென் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா? அவர் இந்தியாவுக்காக பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு வாங்கி தந்த ஒரு மாமேதை. அவருடைய பேர் கிடையாது இந்த பட்டியலில். அவர் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். சரியா? அவரை நோபல் ப்ரைஸ் கிடச்சதுக்கப்புறம் உலக நாடுகள் போட்டி போட்டு கூப்பிட்டாங்க, இவ்வளோ கோடி தரோம் அவ்வளோ கோடி தரோம், நீங்கள் எங்கள் நாட்டில் வந்து வேலை செய்யுங்கண்ணா. அந்த மனுஷன் சொன்னால் போக மாட்டேன், நான் இந்தியாவில் தான் இருப்பேன் அப்படின்னு. அந்த மனிதருடைய பெயர் தேர்தல் ஆணையத்தினுடைய மேற்கு வங்கத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் கிடையாது. அது மட்டுமா, நீங்கள் கோவாவில் கப்பற்படை தளபதி வீர் சக்ரா விருது வாங்கிய அருண் பிரகாஷ் என்று சொல்லக்கூடிய நபர், அவருக்கு வாக்காளர் பட்டியலில் பேரில் அவர் திரும்ப அப்ளை பண்ணும்போது இல்லை நீங்கள் உங்கள் ஆவணங்களெல்லாம் எடுத்துகிட்டு நேராக வாங்க, நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணால் தான் கொடுக்க முடியும், நீங்கள் நேரடியாக வாங்க அப்படின்னு லெட்டர் அனுப்பியிருக்கிறது தேர்தல் ஆணையம். அவருக்கும் அவருடைய மனைவிக்கு. நல்லா கேட்டுங்க, வீர் சக்ரா வாங்கி, அதாவது இந்தியாவிற்காக கப்பற்படை தளபதியாக வேலை செஞ்சு வீர் சக்ரா வாங்கியவருக்கான நிலைமை. அப்போது மோடி, அமித்ஷா, தேர்தல் ஆணையம் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போடுகிறார்கள் என்கிற எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்பதை இன்றைக்கு ஒரு தேர்தல் அதிகாரியை, வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியே இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன், எனக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் வரல அப்படின்னு. நான் பிறகு பல தடவை நான் இதுக்கான பல முயற்சிகளை மேற்கொண்டு இன்றைக்கி என்னுடைய பெயர் பட்டியலில் இடம் பிடிச்சிருச்சு. அதுக்கு நான் பட்ட கஷ்டம், அது ஒரு 2 வீடியோ போடலாம். நீங்கள் சுலபமாக எளிமையாக வாக்காளர் பட்டியலில் பெயரை கொண்டு வர்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. அந்த அளவிற்கு பெயர்களை நீக்கம் செய்வதற்கான பல்வேறு திட்டங்களை, ஒருத்தன் உள்ளே போனான்னா அவனுக்கு ஓட்டு இல்லைனாலும் பரவாயில்லடா, வாக்காளர் பட்டியலில் பெயர் கொடுக்கலான்னா பரவாங்கிறத எண்ணக்கூடிய அளவிற்கு அதை பெரிய திட்டத்தோடு இவர்கள் வந்திருக்கிறார்கள். நேற்றை கூட என்னுடைய ஒரு நண்பர் சொன்னார், ஒரு பல நாட்களாக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஆனால் அவரால் எதுவும் பண்ண முடியல. கேட்டால் அது இதுன்னு சொல்கிறானுங்க, வரமாட்டேங்குது, அடுத்தது அப்ளை பண்ணால் வேறு ஏதோ ஒன்று சொல்கிறானுங்க. அவர் கடைசியில் விரக்தியினுடைய உச்சியில் போய் அவர் ஓட்டு போடலான்னு பிரச்சனைன்னு அவர் வெளியே வந்துட்டார். இப்போ நான் சொன்னேன், இல்லைங்க எப்படியாவது போராடி நீங்கள் வாங்க, இது வேறு திட்டம் இருக்குது இதுக்கு பின்னாடி அப்படிங்கிறத நான் அவருக்கு சொன்னேன். பயமுறுத்துகிறாங்க நம்மளை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள். அப்போ இன்றைக்கு ஒரு தேர்தல் அதிகாரி, இன்றைக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும், இதே போன்று பல தேர்தல் அதிகாரிகள் மோடியினுடைய ஆட்சியில் சொல்லாமல் கொள்ளாமல் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஏன்? நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாவ செயல்களுக்கு நான் கூட நிற்க முடியாது, குறைந்தபட்ச சுயமரியாதையோடு என் மக்களுக்கு நன்றியுள்ளவனாக, அவர்களுக்கு உண்மையானவனாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி அவங்க எல்லாம் வெளியேறிய காட்சியை நம்ம கடந்த காலங்களை பாருங்கள். எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்பட நேர்மையானவர்கள் யாருமே இன்றைக்கு மோடி, அமித்ஷாவினுடைய இந்த சிஸ்டத்துக்குள்ளே வேலை செய்ய முடியாத சூழல் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.